இது லதாவோட பகிர்வு. லதா சொல்லியிருந்தாங்க, எனக்கு 2 குழந்தைங்க, அன்பான கணவர். ஆனால் கணவரை இப்போ பிரிஞ்சிருக்கிறேன். சிங்கிள் மதர் தான். இப்போது அழகான வாழ்க்கை, அரேஞ்ச் மேரேஜ், நாங்கள் சுத்தாத இடம் கிடையாது. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. ஆனால் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க மேலே இருந்த இம்ப்ரெஷன் கொஞ்சம் பேடாக மாறி போகுதில்ல. எனக்கு அவ்வளோ நம்பிக்கை என் கணவர் மேலே. அவருக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இருப்பார். அவர் ஃபோனில் என்கிட்ட தான் இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுல்ல குரு. ஆனால் திடீர்னு ஒரு கட்டத்தில் நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும் போது தெரியல, அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள அந்த அட்டென்ஷன், அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். லவ் பண்ணும்போது சேச்சுரேஷன் வரும், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் ஓகே. திருமணத்துக்கு அப்புறம் 2 குழந்தைங்கள் ஆயிடுச்சு. வழக்கமாக எங்கே போனாலும் வா நீ வா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 35. சில பேர் சொல்லுவாங்க கம்மி ஏஜ் தானே, இதில் என்ன இருக்குன்னுவாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை, கொஞ்சம் வெயிட் குறைக்கலாம்ல, நீ எப்படி குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் அழகு அப்படின்னு பார்த்தாரோ அதெல்லாம் இப்போ மாறிட்டு எதெல்லாம் வந்து குத்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சிது. வழக்கமாக ஒரு ஃபோன் என்கிட்ட தான் இருக்கும். சும்மா வச்சுட்டு போனால் நான் கேம் விளையாடுறது இல்லை ஏதாவது பார்த்துட்ருக்கு, இப்படி தான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது யாரோ ஒரு பர்சன்கிட்ட சேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு நம்ம மேலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக சொன்னேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அது நல்லதாக போச்சு போல இருக்கு. சரி ஓகே, இதான் உன் முடிவுன்னா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சமாதானப்படுத்துவோம் எதுவுமே இல்லைல்ல குரு. அதுவே எனக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம குழந்தைங்கள நம்ம ஆளாக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. வேலைக்கு போனேன், எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க, நான் வேலைக்கு போனேன். இப்போது தனியாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இருந்தாலும் எங்களுக்காக என் குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும்தான். இனி வரைக்கும் அவர் வந்து குழந்தைங்கள பார்க்குறது எதுவுமே இல்லை. டிவர்ஸ் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் குழந்தைங்கள வந்து பார்க்கலாம்ல, கேட்பாங்க. அப்பா வந்து பார்க்க மாட்டாராம்மா? நான் என்னால் பதிலே சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்லுவேன்ல குரு? கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கும். குழந்தைங்க சொல்லுவாங்க, அம்மா நான் இருக்கிறேம்மா, உங்களுக்கு பெருசாகிட்டு உங்களை இப்படி பார்த்துப்பா அப்படி பார்த்துப்பேன்னு சொல்லும் போது அப்படியே கட்டி பிடிச்சிப்பேன், எனக்காக என் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப விரும்பின ஒரு பர்சன், அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு கஷ்டம் இருக்குல்ல லவ் குரு. அதுக்கு அந்த பெயினுக்கு வந்து யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறுதல் சொன்னாலும் அது சரியாகாது. அப்படிதான் அப்படியே போயிட்டுருக்கு என் லைஃப். இன்னைக்காச்சும் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இப்போவும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் 2வது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு. வருவங்க என் குழந்தைங்களும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க முடியாதுல்ல. ஒரு வேளை அது நடக்காமல் போச்சுன்னா, ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு என் குழந்தைங்க என்னை பார்த்து ஒரு டைம் கேட்டாங்கன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது லவ் குரு. அதனால லைஃப்பில் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கிறேன். தனியாக குழந்தைங்கள ஆளாக்குறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது, இருந்தாலும் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்குற பார்வைகளும் ஒரு சில பேரோட பார்வைகளும் வேற இல்லை. அப்படி தான் இருக்குது. இப்போ வைராக்கியம், ஓகே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழகுபடுத்திக்கிறேன். இதெல்லாம் தானே குறை சொன்னாங்க. இது அவருக்காக பண்ணல, இது மாதிரியும் நான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மாறிட்டு இருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறேன், என் குழந்தைங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் யோசிச்சாருன்னா அவருக்கு தெரியும், சே இது மாதிரியே ஒரு நல்ல குணத்தை நம்ம இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லி, இது மாதிரியான ஒரு நபரை, நல்ல ஒரு துணையை இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடியது அவராக தான் இருக்கும் லவ் குரு அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்க. வைராக்கியம் பெண்கள்கிட்ட அதிகம், எப்பவுமே ஆண்கள்கிட்ட இருக்கும், ஆனால் பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வைராக்கியத்தோடு நிற்கிறீங்க, பண்ணுறீங்க. அதுக்காக மறுமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கான வாழ்க்கை துணை யாராச்சும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இது உங்கள் விருப்பம் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இதில் ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு.